இல்லைன்னா இப்படி எடுத்து மூவ் பண்ணி வீடு ஆமாம் கிச்சன் தேவையில்லை ஆமாம் இதை அடிச்சிட்டிங்கன்னா இதாகிடும் இதை அடிச்சிட்டிங்கன்னா சொன்னீங்க சொல்லும்போது கூடயே சொன்னீங்க போட்டோ சொல்கிறா எந்த மேடம் இப்போ உள்ள கூப்பிட்டு எங்களுக்கு காமிச்சாங்க சென்டம் இது சர்டிஃபிகேட் அந்த மாதிரி நீங்கள் என்ன தான் கொடுக்கணும் உங்களை வந்து பிள்ளைகளாக தான் பார்த்துட்டு இருக்காங்க எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி உங்களுக்கு கிடச்சிருக்க ஆசிரியர்கள் எல்லாமே ரொம்ப சிறந்த ஆசிரியர்கள் தான் கிடச்சிருக்காங்க நீங்கள் படிக்கணும் அப்பா அப்படியே வேணாம ஓகேவா ஏன்னா இன்னைக்கு இருக்க சூழ்நிலைக்கு பார்த்தீங்கன்னா போட்டியான உலகம் இதில் வந்து படித்தா மட்டும்தான் வாய்ப்பே தவிர மற்றபடி நீங்கள் வந்து உங்கள் இஷ்டத்துக்கு இன்றைக்கி விளையாடுற மாதிரி இருக்கும் டைம் போயிட்டே இருக்கும் காலங்கள் வந்து மிக வேகமாக போயிட்டுருக்கு இதே மாதிரி நீங்கள் காலங்களை வேஸ்ட் பண்ணிட்டே இருந்துட்டு டைம் வேஸ்ட் பண்ணிட்டோம் இன்றைக்கி வந்துட்டு ஸ்கூலுக்கு வந்தோம் பேக் அப்படி வச்சோம் டைம் ஆகிடுச்சு பெல் வச்சோன்னே போகணுன்னு இல்லாமல் இன்றைக்கி என்ன சொல்லி கொடுத்தாங்க ஆசிரியர்ன்றதை இது பண்ணிவிட்டு அதை வீட்டில் போய் திருப்பி ஒர்க் அவுட் பண்ணணும் அதை வீட்டில் போய் திருப்பி அதை என்ன சொல்லி கொடுத்துருக்காங்கன்றது நீங்கள் சொல்லிவிட்டு உங்கள் அம்மா அப்பா கிட்டே கூட ஷேர் பண்ணலாம் அம்மா இந்த மாதிரி எனக்கு சொல்லி கொடுத்தாங்க இந்த மாதிரி விஷயம் எனக்கு சொல்லி கொடுத்தாங்கன்னு சொன்னால் தான் உங்கள் அம்மா அப்பாவும் திருப்பியும் உங்களை மேலும் மேலும் படிக்கிறதுக்கு ஆசைப்படுவாங்க இங்கே வந்துட்டு படிச்சுட்டு திருப்பி போயிட்டு அங்கே விளையாடிட்டு திருப்பியும் நாளைக்கு அதே பேக்கை தூக்கிட்டு வந்து இங்கே உட்காந்துட்டு போகிறதுக்கு படிப்பு வந்து இதாகாது சரிங்களா இன்றைக்கி போட்டி போட்ட உலகமாக இருக்குது இன்றைக்கி எல்லாருமே பிறந்துட்டோம் எதாவது சாதிச்சு தான் சாகணும்னு சொல்லி தான் இன்றைக்கி அப்துல் கலாம் கூட என்ன சொல்லியிருக்காரு சொல்லுங்கள் என்ன சொல்லியிருக்காரு எதாவது தெரியுமா சொல்லு யாரோ சொன்னீங்களே சொன்னாப்புல ஏதாச்சும் ஒன்றா சொல்லுங்க ஏன் பயப்படுறீங்க அவங்க பேசும்போதெல்லாம் சொன்னீங்க நான் பேசுனா பயப்படுறீங்க என்னாச்சு ஃபெயில் ஆக்கிடுவாங்கன்னு பயமா இருக்கும் சொல்டா சரி எத்தனை போலீஸ் ஆனு சொன்னீங்க போலீஸாருக்கு என்ன படிக்கணும்னு தெரியுமா என்ன படிக்கணும் கை போலீஸ் ஆனு சொன்னாங்களா கை என்ன படிக்கணும் தைரியமா பேசு ஒன்றும் இல்லை நானும் உன்ன மாதிரி வந்தவங்க சொல்லு தைரியமா பேசு என்ன பண்ணோம் புரியல புக்கு வந்து படிக்க வைப்போம் டிகிரி படிக்கணும்னு கேட்டதுக்கு புக்கு வந்து படிக்க நீ என்ன படிக்கணும் ஸ்கூல்ல டிகிரி படிக்கணும் ஓகேவா டிகிரி முடிக்கிறதுக்கு முதல்ல எத்தனாவது வரைக்கும் நல்லா படிக்கணும் 10வது வரைக்கும் படிச்சுட்டு அதுக்கப்புறம் 12வது 11 12க்கு ரொம்ப போட்டி அதிகமாக இருக்கும் என்ன அதுக்கப்புறமா மார்க் எடுக்கிறவங்களுக்கு டிகிரிக்கு கூட நீ காலேஜுக்கு சீட்டு கிடைக்கல ஒருத்தவங்க லட்சக்கணக்கில் கொடுத்துட்டு சுற்றிட்டு இருக்காங்க சரியா டிகிரியை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் இது போகணும் அதுக்கு முன்னாடி நீ எப்படி படிக்கணுன்றத நீயே தான் உன்னை ஃபாலோ பண்ணிக்கிறத தவிர உங்களால் நீங்கள்லாம் வந்து இன்றைக்கி எப்படி படிக்கணுன்ற விஷயத்தில் வந்து கவனத்தை கொண்டு வரணும்னா மேடம் உங்களுக்கு நல்ல ஒரு எக்ஸாம் நல்ல ஆசிரியர் நல்ல இயற்கையான சூழ்நிலை இருக்கீங்க நீங்கள் உண்மையாக மைண்ட் பீஸ்ஃபுல்லாக இருக்கும் அதாவது நீங்கள் ரொம்ப அமைதியான சூழ்நிலை இருக்கீங்க சிட்டியில் இருக்க பசங்களோட நீங்கள் தான் அதிகமாக நல்லா படித்து இன்றைக்கி வந்து எத்தனையோ பேர் நல்ல விதமாக வந்திருக்காங்க நீங்கள் சாதிச்சவங்க லிஸ்ட்டில் பார்த்தா கிராமத்தில் உள்ளவங்க சாதிச்சிருக்காங்க விஞ்ஞானியாக இருக்காங்க பெரிய பெரிய லெவலில் வந்திருக்காங்க அந்த லிஸ்ட்டில் உங்கள் பேர் வரணுன்றது முதல்ல மைண்டில் வச்சுட்டு படிக்க ஆரம்பிச்சு இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்களோ தெரியாது மேடம் வந்து இவ்வளோ தூரம் ஒரு மிகப்பெரிய ஒரு விபத்தை சந்திச்சு அதுலேருந்து மீண்டும் திருப்பியும் வந்து நான் என்னோடய சேவையை செய்வேன் நீங்கள் நல்லா இருக்கணும்னு சொல்லி உள்ளே வச்சு பேசுனாங்க அந்த ஒரு கண்டிப்பாக அந்த ஒரு சூழ்நிலைக்கு ஆகிடுச்சு உங்களுக்கு இவ்வளோ பேருக்கு ஒரு அம்மாவாக இருந்தால் அவங்களுக்குலாம் பாடம் சொல்லி தரணும்னு நினச்சிட்டு இருக்காங்க பண்ணிகிட்டு இருக்காங்க இதுதான் உண்மை உட்கார் அந்த மாதிரி நீங்களும் வந்து படிப்பை வந்து படிப்பாக படிங்க விளையாடுங்க படிக்கிற நேரத்தில் கவனத்தை ஃபுல்லாக படிப்பில் செலுத்துங்க அதுக்கப்புறமா வந்து சொல்லியிருக்கோம் நாங்களும் எங்களால் முடிஞ்ச அளவுக்கும் சொல்லியிருக்கோம் உங்களுக்கு டூர் கூப்பிட்டு போகிறதுக்கும் ஏற்பாடு பண்ணலாம்னு பிளான் பண்ணியிருக்கோம் நல்ல இடத்துக்கு சரியா நல்லா படித்து நல்லா இது பண்ணிங்கன்னா நல்லா டூருக்குலாம் கூப்பிட்டு போவோம் அது மட்டும் இல்லாமல் நல்லா இப்போ சொன்னாங்களே அக்கா சொன்ன மாதிரி நீங்கள் நிறைய மார்க் ரெகுலராக ஸ்கூலுக்கு வந்தவங்களுக்கு ப்ரைஸு
அதுக்கப்புறமா ஆனுவல் டே அந்த மாதிரி ஏதாச்சும் வைக்கலாம். வருஷம் வருஷம் ஆண்டு விழா வைக்கலாம்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஆண்டு விழா வச்சு அதில் எல்லாருக்கும் மேடையில் ப்ரைஸ் கொடுத்து உங்கள் அம்மா அப்பாவெல்லாம் கூப்பிட்டு வச்சு பாராட்டலாம்னு நினச்சிருக்காங்க. நீங்கள் உங்களுக்கு இந்த ஸ்கூலில் ஏதாவது உங்களுக்கு குறை இருக்கா? அப்போ நீங்கள் ஸ்கூலுக்கு வர்றதுக்கு லீவ் போட்டுகிட்டே இருக்கீங்களா எல்லாரும்? எங்க போறீங்க லீவ் போட்டு? எங்க வேலைக்கு போறீங்களா? படிக்க பிடிக்குதா பிடிக்கல உங்களுக்கு? பிடிக்குதுன்னா அதான் கடமைக்கு வந்து உட்காந்தோம் போகணுன்னு இருக்காது. உங்கள் லைஃப் பிறந்துட்டோம், இனிமேல் சாதிக்கணும்னு நினச்சி தான் இது பண்ணணும். இன்றைக்கி உலகத்தில் வாழ்றது மிகப்பெரிய விஷயம். போட்டியான உலகம். பணம் இல்லைன்னா எவனே மதிக்க மாட்டான். நீ படித்து வேலைக்கு போனால் தான் உண்டு. இன்றைக்கி பிஇ படித்தவனே ஒரு சூழ்நிலையில் எவனே வேலை கிடைக்காம கூட இருக்கான். ஆனால் அதுலேயும் போட்டி போட்டு வேலை வாங்கணும் படிக்கணும்னு சொல்லி பண்ணிக்கிட்டே தான் இருக்கணுமே தவிர நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக இன்றைக்கி வந்து உட்காந்தோம் ஜாலியாக போனோம் பேசணும் அப்படியே போனோம் இவன் என்ன பண்ணா அவன் என்ன பண்ணா நேற்று என்ன விளாண்டா இன்றைக்கி என்ன விளாண்டான்னு இந்த கிளாஸில் வந்து